அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா காலிப்ரேஷன் எப்படி பண்ணணும், அதாவது எப்படி ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. காலிப்ரேஷனுங்கிறது சாதாரணமாக பண்ணிட முடியாது. எப்படி ப்ராசஸ் எப்படி ஒரே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு வடிவம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் வச்சுக்கிறீங்க, என்ன மாதிரி பண்ண போகிறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணணும். சரிங்களா? பிஎம், பிஎம்எஸ், என்எம்எஸ்ஐ, எம்ஐஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதாவது எப்படி அதை வந்து காலிப்ரேஷன் பண்ணணும், அது இல்லாமல் வந்து எப்படி அந்த பொருள் இடத்துல போல் நட்னா எப்படி கழட்ட வேண்டியிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் கேஜ் எப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ப்ரெஷர் கேஜ் நீங்கள் கழட்டுறீங்க, கழட்டாதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அதை ப்ரெஷர் கேஜி பார்த்துருக்கணும், எத்தனை பிஎஸ்சி இருக்குதுன்னு பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரெஷர் கேஜி கழட்டும் போது கழட்டியிருப்பீங்க, அந்த ப்ரெஷர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வ்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டேஜுங்க. அப்புறம் ப்ரைமரி ஸ்டாண்டர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் காலிப்ரேஷன் கொடுத்து ஒரு நியூவோட ப்ரெஷர் கேஜியை வாங்கி வந்து வச்சுருப்பீங்க. அந்த ப்ரெஷர் கேஜி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க, நீங்கள் யூஸ்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அது 0க்கு தான் செக் பண்ணுவீங்க. 0க்கு தான் செக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யூஸ்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாஸ்டர் யூஸ்டு வந்து ஏற்கனவே எவ்வளோ காட்டிக்கு, ஒரு 20 பிஎஸ்சி காட்டிக்கா, ஓகே. அடுத்து இதை மாஸ்டர் போடுறீங்க, எவ்வளோ வருது, இது ரெண்டுக்கும் சேர்ந்து ஈக்குவல் பண்ணிக்கங்க. எவ்வளோ காட்டிக்குது, மாஸ்டர் எவ்வளோ காட்டிக்கு, இது எவ்வளோ காட்டி, எரர் பார்த்துங்க. மினிமம் 2 பிஎஸ்சியில் நிறுத்திக்கிங்க. அதுக்கு மேலே போகுதுன்னா அது வந்து ப்ரெஷர் கேஜி யூஸ்டு ப்ரெஷர் கேஜி கழட்டிட்டு வேறு நியூவாக போட்டுக்குங்க. அந்த மாதிரி ஸ்டேஜுங்க. செகண்டரி ஸ்டாண்டர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வேணுமா வேண்டாமா, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எரராக இருக்குது. அப்போ அந்த எரரான ப்ரெஷர் கேஜி நம்ம ப்ரெஷர் கேஜி ஆகட்டும், இல்லை நீங்கள் எந்த மீட்டராகட்டும், தெர்மோமீட்டர் ஆகட்டும், தெர்மோகப்பிளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் அது உங்களுக்கு வேணுமா, ஏன்னா வந்து அது எவ்வளோ காஸ்ட்லி, அது வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் உங்கள் ப்ராசஸில் அது எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இடத்துல நீங்கள் அது வந்து எவ்வளோ யூசேஜ் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இது எவ்வளோ ப்ராசஸில் அது பாதிக்கலை, அதாவது கொஞ்சம் 2 பிஎஸ்சிக்கு 4 பிஎஸ்சி கம்மியாகிச்சுனாலும் அது வந்து அங்கே பெரிய எஃபெக்ட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்ட்டா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போடுறது நல்லது. அப்புறம் ப்ராசஸ் இன்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதிக்குதான்னு நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பாதிக்குதான்னு பார்க்குறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு அது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து நீங்கள் காலிப்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதனால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ப்ரெஷர் கேஜி தேவைப்படுதா பாருங்கள். இல்லைன்னா வந்து அது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தெரியும்போது அது வந்து யூசேஜ் இல்லை அப்படிங்கும்போது மாற்றிட்டு வேறு டைப்பில் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த மாதிரி இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.